நிச்சயமாக. அதாவது தேர்தல் தேதியானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வாக்குப்பதிவானது ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை மார்ச் 20 பரிசீலனை மார்ச் 27 வேட்புமனு திரும்ப பெறுதல் மார்ச் 30 என அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 கட்டங்களாக நாடு முழுவதும் இந்த தேர்தலானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையர் பல்வேறு தகவல்களை நமக்கு அறிவித்துள்ளார். குறிப்பாக நாடு முழுவதும் 2100 தேர்தல் பார்வையாளர்கள் நியமனம் செய்துள்ளார்கள். சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை தந்துள்ளார். வாக்குகளுக்கு பணம், பொருட்கள் தந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கண்காணிக்கப்படும். நட்சத்திர பேச்சாளர்கள் கவனமாக பேச வேண்டும். தனிப்பட்ட முறையிலோ மத ரீதியிலாகவோ அவங்க யாரும் பேசக்கூடாது என்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடைமுறையானது வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இதை அடுத்து தமிழகத்தில் உள்ள வாழும் தலைவர்களுடைய புகைப்படங்கள் எதுவும் இந்த இடத்திலும் பொது இடங்களில் இருக்கக்கூடாது. குறிப்பாக அவர்களுடைய கொடி, சிலைகள் எதுவும் தெரியக்கூடாது என்பது வழக்கம். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அவர்களுடைய திட்ட பணிகளை குறித்து ஒரு புகைப்படங்கள் வைத்திருப்பது வழக்கம். அந்த புகைப்படங்கள் தற்போது அகற்றப்பட்டு வரக்கூடிய காட்சியை தான் நாம் தற்போது காண முடிகிறது. தொடர்ச்சியாக இதே பணிதான் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் தலைவர்களுடைய புகைப்படங்கள், சிலைகள் ஆகியவை மறைப்பதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறும். அதற்கு ஒரு உதாரணம் தான் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தற்போது இது போன்ற ஒரு நிகழ்வானது தற்போது தலைமைச் செயலகத்திலே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக எந்த தேர்தல் தேதி, அதாவது அவர்களுடைய ஒரு பணிமனை, ஒரு பேருந்துடைய பணிமனையில் அவர்கள் பெயர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயர்கள் இருக்கும், அதுவும் மறைக்கப்படும். எந்த விதமான ஒரு அறிகுறிகளும், எந்த விதமான ஒரு திட்டப்பணிகளை தொடங்கியதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லாதபடி முழுமையாக திரையிட்டு மறைக்கப்படும். போஸ்டர்கள், இந்த சுவரொட்டிகள், சுவர்கள் எழுதுவது உள்ளிட்ட அனைத்து எந்த தலைவர்களுடைய படங்களும் எழுத்துக்களும் எங்கும் இருக்கக்கூடாது. இதனுடைய உதாரணமாக தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதல்வருடைய புகைப்படங்கள், அவர்களுடைய திட்டப்பணிகள் குறித்த அனைத்து புகைப்படங்களும் தற்போது அகற்றப்பட்டு வருகிறது. இவையே தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறும். தற்போது ஒரு சில மணி நேரங்களில் தமிழக தலைமைச் தேர்தல் அதிகாரி செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். அப்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள விதிமுறைகள் குறித்தும், தமிழகத்தில் எந்த மாதிரியான நடைமுறைகள் செயல்பட உள்ளது குறித்தும் அவர்கள் விரிவாக எடுத்துரைக்க உள்ளார்.